மக்கள் தீர்ப்பளித்தது அவரால் சகிச்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அதனால் அவரும் அவரது மகன் உதயநிதியும் இரவு பகலாக நாளும் பொழுதும் ஆரம்பிச்சிட்டாங்க கச்சேரியை. நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன். அறிவாலயத்தில் அந்த மகளிர் அணி, கனிமொழி அவர்கள் உருவாக்கிய அந்த மகளிர் அணி, தொண்டர் அணி, ஏதோ ஒரு கூட்டம், அதில் போய் இப்படி புலம்பியிருக்க வேணாம். அதாவது அவங்க என்ன பேசி இருக்கணும்னா, நம்ம ஒரு பெரிய தோல்வியை மக்கள் நமக்கு தந்திருக்காங்க, இதுக்கு காரணங்களை நம்ம ஒரு 10-19 கமிட்டி போட்டோம், அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, நாம் விரைவில் அதை எதிர்த்து, அதாவது அந்த காரணங்களெல்லாம் களைவதற்கான முயற்சி எடுப்போம், அமைப்பை பலப்படுத்தணும். ஏன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மக்கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள் ஒன்று ஒன்றா போயிடுச்சு, அதனால் நம்ம தனியாக தான் இருக்கிறோம். இப்போ இன்னும் கூடுதலாக நீங்கள்லாம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக அந்த மகளிர் அணிக்கு அவர் பேச்சை கொடுத்துருக்கலாம்.